ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் மே 15 முதல் ஜூன் 15 வரை 9 கிரகங்களும் நமக்கு என்ன பலனை தருகிறது அப்படின்றது வைகாசி மாதத்திற்காக சொல்லப்படுகிறது. இப்போ ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ரிஷபத்தில் சூரியன் வர்றதை தான் நம்ம வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பலமாக இருக்கார் சூரியன். அதாவது முதல் 10 நாள் நல்ல ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடியது. இடம், வாகனம், சொத்து சேர்க்கைகள் மற்றும் அந்தஸ்து, தொழில், பதவி உயர்வு, தலைமை பொறுப்பு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான டைம் இந்த காலகட்டம். இந்த 25ஆம் தேதி முடிஞ்சு ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாள் அது நம்மளுக்கு புது முயற்சிகள், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு திருமண காரியம், அதுக்கு 4 பேர்கிட்ட பேசுறது, 4 பேரோட நம்ம உத்தரவாதம் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு திருமண காரியத்தை கொண்டு போகிறது. முத இன்ட்ரடக்ஷன் ஆகிறோம். திருமணத்துக்கு உண்டான வரணும் பார்த்துக்கிறாங்க. அதாவது பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டிய காரியங்களுக்கெல்லாம் இந்த நாள் சாதகமாக இருக்கும். இந்த 13 நாள் மே 25லிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை பார்த்து உதவி கேட்குறீங்களா, அல்லது கஸ்டமர்கிட்ட கமிஷன் வகையில் ஏதாவது நம்ம டீல் பண்ணுறோமா, அது நல்லாயிருக்கும். மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வீடு மாற்றம், இடமாற்றம் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டிரான்ஸ்ஃபர், இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கவங்களுக்கு திடீர் டிரான்ஸ்ஃபருக்கும் இந்த சமயத்தில் நல்லா வாய்ப்பு இருக்குது. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மெயினாக அதாவது இஷ்ட தெய்வம், குல தெய்வம், நம்முடைய பூர்வீக தெய்வம், இது எல்லாமே வளர்ச்சிகள் கொடுக்கும். அதாவது நாம் ஏங்கிக்கிட்டே இருப்போம், தெய்வ அனுகிரகமே இல்லை நமக்கு, அல்லது நான் ரொம்ப விடாமல் நான் பக்தி மார்க்கத்தில் போனாலும் கூட அது சரியானபடி நம்ம மனது அமைதி பெற மாட்டேங்குது, தியானத்தில் ஈடுபட மாட்டேங்குது, ஒரு உபாசனைக்கு தடைகள் ஏற்படுதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மலர்ச்சி கிடைக்கும், அந்த விழிப்புணர்ச்சி கிடைக்கும். இந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். இது அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இப்போ வேலை செய்யுது. இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு தேக ஆரோக்கியம், பலத்தை கொடுத்துரும். ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். டயர்ட்னஸ் எல்லாம் போக்கி ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துரும். மெயினாக செலவுகளும் உண்டு. அதாவது சில பேருக்கு தன்னுடைய ஹெல்த் ரிலேட்டட் செலவுகள் இருக்கும். ஒரு ஜிம்முக்கு போகிறது, அல்லது ஒரு பயிற்சி எடுத்துக்கிறது, பிசியோதெரப்பி எடுத்துக்கிறது, மற்றும் நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மூலமாக நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும், பலத்தை கொடுக்கும். அதுக்காக செலவு பண்ணுறது. அதனால் இது ஒரு நல்ல செலவுன்னு எடுத்துக்கலாம். இப்போ வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கிறது நாம் முதலீடு பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி செலவுகளுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சூரிய திசை நடந்திருந்தால் இப்போ உங்களுக்கு அதிகார பலம் நல்லா இருக்கும். இப்போ செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்குன்னு வைங்க, இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது அஸ்வினி பரணியில் தான் போகிறாரு. நமக்கு ரிஷபத்துக்கு 12ஆம் இடத்துல தான் செவ்வாய் போகிறாரு. இப்போ பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், திருமண தடைகள், இதில் எல்லாம் செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். வரனே அமைய மாட்டேங்குதுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய நிலைமைகளை எப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான நிவர்த்திகள் என்ன, வழிபாடுகள் என்ன, அந்த உங்களுக்கு செவ்வாய் திசை எந்த விதத்தில் பாதிக்குது, அதுக்குண்டான ரெமெடி என்னங்கிறது அவங்க ஜாதகப்படி செஞ்சுக்கணும்.
மொத்தத்தில் செவ்வாய் திசை நடக்கிறவர்களுக்கு செலவுகள்னு எடுத்துக்கணும். இப்போ இதே சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்மளுடைய ராசிநாதனே சுக்கிரன். அவர் வந்து நல்ல நிலைமையில் டெவலப் ஆகுறாரு, வளர்ச்சி பெறுகிறாரு. குருவோட சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது. குரு சுக்கிரன் சேர்க்கை பலனும் இருக்குது. அதனால் சுக சௌகரியங்கள் அப்படிங்கிறது நாம் ஒரு ஆடை ஆபரணங்களை அனுபவிக்கிறது, பொருள் வாங்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட்டு எல்லாமே சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் குரு திசை நடக்கிறவங்களுக்கும் லாபகரமாக இருக்கிறது. பேச்சினால லாபம், தைரியத்தினால லாபம், நாம் முன்னெடுக்கக்கூடிய காரியத்தினால லாபம், தொடர் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் குரு திசை நடக்கிறவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு லாபம் தானே, லாப சனி. ஆனால் இப்போ ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு சனி வந்து புதன் சாரம் வாங்குறாரு. அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அறிவை கொடுக்கும். அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துகளுக்கும் நன்மை பண்ணும். ஆனால் உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. இருந்த போதிலும் இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. இப்போ உங்களுக்கு ராகு திசையே கேது திசையே நடந்துட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ ராகு பலமாக இருக்கார் 10ஆம் இடத்துல. அதனால் உங்களுக்கு தொழில் பலம் நல்லா இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு பல்காக செய்யக்கூடிய தொழில்கள் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக வரும். அதே மாதிரி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ கேது திசை அப்படி நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கேது சொந்த சாரம் வாங்குறாரு. அதனால் என்ன ஆகும்னா அம்மா வழியில் சின்ன சின்ன உபாதைகள், அதே மாதிரி நமக்கு சுற்றம் சொந்தக்காரங்க வகையில் தேவையில்லாத கலகங்கள், குழப்பங்கள், வதந்தி பேசுறது, புகார் அளிக்கிறது, நம்மளை நாமளே தாழ்த்திக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படுறது. உங்களுக்கே கூட இந்த மைண்டுனால ஹெல்த் ரிலேட்டட் பாதிக்கப்படுது. மனக்குழப்பத்தினாலேயே உடல் உபாதைகள் வருதுங்க. ஒரே பதட்டமாக இருக்குது, அல்லது ஒரு விரக்தியாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு அப்செட் ஆகுது மைண்டு அப்படிங்கிறது இந்த கேதுனுடைய சுயபலம். பட் அதே நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா புறம் சார்ந்த விஷயம் அது. அதுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, ஆதாயம் இருக்குது, உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. எவ்வளவு தான் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்கு நமக்கு பல திசைகள் நடந்தாலும் இந்த மாத பலன், வைகாசி மாத பலன்னு வரும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சூரியனை தான். அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரமே நம்ம ரிஷபராசியில் தான் இருக்குது. அப்போ அவர் வந்து தன்னுடைய சொந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஈடுபாடை, வெற்றியை கொடுப்பார். கரெக்டாக செய்கிறோம், கரெக்டாக மைண்ட் பண்ணி நம்மளுடைய கருத்தூன்றி செய்கிறோம், நம்ம சிந்தனையை தெளிவாக்கி செயல்படுறோம், நம்மளுடைய குறிக்கோளை கரெக்டாக நடத்தி அதில் வெற்றியும் பெறுகிறோம். அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ஒரு விஷயம், 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் இருக்குங்கிறது, அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அதை கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை இந்த நவீன நட்சத்திர ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கணும்னா எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.